நேசமோ காசளவு பாசமோ கடுகளவு. கண்ணை திறந்துகிட்டே கிணத்துல விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்படி அட்டக்கரியா ஒரு மருமகளை நான் எதிர்பார்க்கல. ஐயோ, இப்படி போய் ஏமாறுவோமா? அண்ணன் கலருக்கு அருந்ததி அப்படியே கான்ட்ராஸ்ட். ரெண்டு பேரும் சேர்ந்து வெளியே போனா கட்சி கொடி மாதிரி இருக்கும். ஒரு விளக்கு ஏத்தினாதான் மருமக எங்க இருக்கான்னு தெரியும் போல இருக்கு. அத்தனை இருட்டு. ஒழுங்கா வேலைக்கு போயிட்டு இருந்தவனை இப்படி கொண்டு போய் மாட்டி விட்டதே அந்த ஆகாஷ் தான். ஆகாஷ் மேல ஒரு தப்பும் இல்லம்மா. கௌதம் அருந்ததியை கல்யாணம் பண்ணிக்கிறதுல ஆகாஷ்க்கு என்ன லாபம்? எல்லாம் கமிஷன் தான். இடிச்ச வாயனா எவனாவது கிடைச்சா சொல்லு, உனக்கு கணிசமான அமௌண்ட் தர்றேன்னு சுந்தர சொல்லியிருக்கலாம். ஆகாஷ் கௌதம மாட்டி விட்டான். ஆகாஷ் ஒன்னும் அப்படி காசுக்கு ஆசைப்படுற கேரக்டர் இல்லம்மா. வாழைப்பட வேண்டாங்கிற குரங்குண்டா. நாம எல்லாருமே தப்பு பண்ணிட்டோம். குறுக்கு நடுக்கும் அலைஞ்சிட்டு இருந்த பொண்ணை தார்பாலின் ஓட்ட வழியா பார்த்துட்டு நாமளாவே அருந்ததின்னு நினைச்சுக்கிட்டோம். அவசர கொடுக்கையாட்டம் ஜோதிய அருந்ததின் மிஸ்டேக் பண்ணிக்கிட்டது தப்பு தான். $1 மில்லியன் மிஸ்டேக். அந்த தப்புக்கு தான் இவ்வளவு பெரிய பனிஷ்மெண்ட் போல இருக்கு. ஐயோ, உமாபதி அங்கிள் காட்டின ஜோதியோட போட்டோவை கண்ணால கூட பார்க்க மாட்டோம்ட்டோமே. நம்மளெல்லாம் தூக்குல போட்டா என்ன? அதாண்டி விதி. நமக்கு வழி காட்டுறதுக்காக அந்த முருகனே உமாபதி ரூபத்துல வந்திருக்கார். நாம தான் புரிஞ்சுக்காம போயிட்டோம். கும்பிடுற தெய்வமும் குடியிருக்கிறவனும் ஒன்னா. லாடு முருகா மானநாச வழக்கு போட்டுருவார். அப்புறம் இப்போ எதுக்கு அதெல்லாம்? நமக்கு இருக்கிற பிரச்சனை இந்த கல்யாணம் நடக்கணுமா வேண்டாமாங்கிறது தான். எங்க குலதெய்வம் உத்தரவு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டா போச்சு. உங்க பித்தலாட்டத்துல குலதெய்வத்தையும் பார்ட்டி ஆக்கிக்க கூடாது. அப்புறம் ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடும். சரி, முருகப்பெருமான சொல்லிக்க வேண்டாம். இல்லாத ஊரு இல்லாத தெய்வமா சொல்லிக்குவோமே. என்ன வளர்றீங்க? பச்சையப்பன் கோவில் சிவப்பாத்தம்மன் அப்படின்னு இன்னொரு புது சாமியை கிரியேட் பண்ணிக்குவோம். எங்கேயாவது ஒரு மூலையில அப்படி ஏதாவது ஒரு அம்மன் இருக்கும் தமிழ்நாட்டுல. நமக்கே இந்த வம்பு. இப்படி ஒரு பொய் சொன்னா என்ன? கௌதம் ஜாதகத்தை நேத்தி ஒரு பெரிய ஜோசியர் பார்த்தாரு. இன்னும் 3 வருஷத்துக்கு கல்யாணமே பண்ணக்கூடாதுன்னு சொன்னாரு அப்படின்னு அடிச்சு விட்டுட்டுமா? சுந்தரம் இதெல்லாம் நம்புவாருன்னு நினைக்கிறீங்களா? அப்ப இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணுவோம். அதையும் மீறி கல்யாணம் பண்ணினா பொண்ணோட அப்பா பொட்டுன்னு போயிடுவார் அப்படின்னு. முதல்ல உங்க போய் பித்தலாட்டத்தெல்லாம் மூட்டை கட்டி வைங்க. அதனாலதான் நம்ம குடும்பமே இந்த கதிக்கு வந்திருக்கு. சே, சுந்தரத்தோட தம்பி அதான் அந்த மோட்டா பட்டப்பாவோ கிட்டப்பாவோ லெட்டர் எழுதி காஷன் பண்ணாரு. அதையும் நம்ம மதிக்கல. இப்போ புலம்புறோம். குறுக்கு வழியெல்லாம் வேண்டாம். ஒரே வழி, நேர் வழி. அந்த சுந்தரத்தை நேர பார்த்து உங்க பொண்ணை எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றதுதான் சரின்னு எனக்கு படுது. நான் நினைச்சேன் நீ சொல்ற. எனக்கு அந்த பொண்ணை பிடிக்கல. எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு. என்ன விளையாடுறீங்க? பொண்ணை பார்த்துட்டு தாம்பூலம் மாத்திட்டு மூக்கு முட்டை டிஃபன்லாம் தின்னுட்டு வந்து இப்ப பொண்ணை பிடிக்கலன்னு சொன்னா ஒத்துக்கிறதுக்கு அந்த சுந்தரம் என்ன முட்டாளா? இல்ல அந்த ஆள்தான் விட்டுருவாரா? சுற்றுவாரு. கூண்டோட கைலாசம் தான். நான் அந்த அக்ரிமெண்ட்டை படிச்சு பார்க்கணும்னு சொன்ன போது நீங்க எல்லாரும் அவருக்கு சப்போர்ட்டா? தேவையில்லைன்னு சொன்னீங்களே. இந்த கல்யாணம் நடக்கட்டும். என் பர்சனல் லைஃப் போனாலும் பரவாயில்ல. வந்தாவா பெல் அடிச்சா பியூன் வர மாதிரி ஒரு ஏசி ரூம் வேலை கிடைக்க போகுது. உன்னை இழக்காம உன்னை அடைய முடியாது. இந்த ஜென்மத்துல அவதான் எனக்கு பொண்டாட்டின்னு முடிவாயிடுச்சு. சோ அருந்ததியோட கருப்பு கலர் பத்தி நீங்க யாரும் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஆல் ஷட் யுவர் மவுத். ஆமா, மருமகள் கருப்புங்கிறத தவிர வேற என்ன குறைச்சல்? பிளாக்கா இருந்தா நடி, பொட்டி நிறைய பிளாக் மணி இருக்குமே. செக்கச்சவேன்னு இருந்துட்டு மாமியாரை படுத்தி எடுத்துட்டா. கருப்பா இருந்தா என்ன, பொறுப்பா இருந்தா சரி, வெறுப்பு காட்டாம இருந்தா சரி. நீ கூட தான் எலுமிச்சம்பழ கலர். என்ன பிரயோஜனம்? பட்டேனே, வாழ்நாள் பூரா லோல் பட்டேனே. கருப்புனாலும் நல்ல குறிப்பழகு தெரியுமா? அந்த 2 கண்ணு இருக்கே, கண்ணு படுற மாதிரி இருக்கே. வெளுப்படி வெளுப்பு. ரத்த சோக கூட தான் வெளுப்பு. காலேஜ் படிக்கிறப்ப எல்லா சப்ஜெக்ட்லயும் இவ தான் ஃபர்ஸ்ட் ரேங்காம். படிப்புல ரேங்க், பணம் இந்த பேங்க். வேற என்னடியே வேணும்? நிறத்துல ஃபேரா இருந்துட்டு குணத்துல அன்பேரா இருந்தா குடும்பம் நல்லபடியா நடக்குமா? மோகனா, அதனாலதான் சொல்றேன், வரப்போறவ வெறும் மருமக மட்டும் இல்லடி, மகாலட்சுமிடி. மகாலட்சுமி 2 தரம் இல்ல 100 தரம் சொல்லுங்க. மகாலட்சுமி 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 மகாலட்சுமி. என்னது கொஞ்ச நேரத்திலே எல்லாரும் உல்டாவா பேசுறாங்க? அதான்டா மனசு. நினைச்சா டேபிள திருப்பி போடுற மாதிரி மனசை மாத்திக்கலாம். ஆனா அண்ணே, அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு அண்ணே, கருப்பா இருந்தாலும். நீ சொன்னா சரிடா. மேல கொட்டிடுவோம்.
அருந்ததி, உனக்கு கௌதமோட ஏதாவது தனியா பேசணுமா? எல்லாம் ஃபர்ஸ்ட் நைட்லயே பாத்துக்கிறேன். கண்ணீர் தானே, நிறைய ஸ்டாக் வச்சிருக்கேன், உங்களுக்கும் தேவைப்படும். அப்போ கண்ணீரை கடனா கொடுக்குறேன். மாப்பிள, சார் என்ன எதிர்பார்க்கவே இல்லைல்ல? நிச்சயமா எதிர்பார்க்கல சார். நான் மட்டும் இல்லை சார், ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்குள்ள நுழையிற எந்த மாப்பிளையும் அங்க மாமனார் எதிர்பார்க்க மாட்டான். நீங்க என்ன விஷயம் சார்? இனிமே ஆபீஸ்ல மட்டும்தான் சார், வீட்டுல மாமா. சரி மாமா, என்ன சொல்லுங்க மாமா. சட்டு புட்டுன்னு பேசிட்டு போயிடுறேன். மனசை விட்டு பேச எனக்கு 2 நிமிஷம் தான் தேவை. உட்காந்துக்கலாமா? உட்காருங்க உட்காருங்க ப்ளீஸ், பட் 2 மினிட்ஸ். ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்குள்ள வந்து பேசுறது அநாகரிகம் தான் எனக்கு தெரியும். இருந்தாலும் நீ தப்பா நினைக்க மாட்டேன்னு நம்புறேன். தப்பா நினைக்கிற ஸ்டேஜ்லாம் தாண்டி வந்துட்டேன். நீங்க சொல்லுங்க மாமா. அருந்ததி ரொம்ப சந்தோஷமா இருக்கப்பா. இன்னைக்கு கல்யாணத்துல நான் அவளையே கவனிச்சுக்கிட்டு இருந்தேன். ஷீ இஸ் so happy. நானும் கவனிச்சேன், எதையோ பெருசா ஜெயிச்சிட்ட மாதிரி அப்பப்ப என்னை பார்த்து சிரிச்சுட்டே இருந்தா. பார்த்தேன். இந்த சந்தோஷம் அவளுக்கு கிடைக்கணும்னு நான் எத்தனை நாள் ப்ரே பண்ணியிருப்பேன் தெரியுமா? இன்னைக்கு அருந்ததியோட அம்மா உயிரோட இருந்திருந்தா அத்தனை சந்தோஷப்பட்டிருப்பா. அருந்ததியோட 5வது வயசுலயே அவ அம்மா காலமாயிட்டா. ஆனா அவ இருந்த வரைக்கும் அருந்ததி மேல அப்படி உயிரை வச்சிருந்தா. அருந்ததின்னு அவளுக்கு பேர் வச்சதே அவதான். பேரை மட்டும் வைக்கல, தன்னோட கலரையும் வச்சுட்டு போயிட்டா. ஆமா, என்னோட ஒய்ஃபும் கருப்பு தான். கருப்புன்னா மை மாதிரி அத்தனை கருப்பு. மனைவியோட கலர்ல இருந்ததுனாலையும் என் குடும்பத்துக்கு வேற வாரிசு இல்லாதனாலையும் அருந்ததி மேல அத்தனை பாசத்தை கொட்டி நான் வளர்த்தேன். ஆனா அவ கல்யாணம்னு வந்தப்போ இந்த கருப்புங்கிற விஷயமே பெரிய பிரச்சனையா போச்சு. அவளை பெண் பார்க்க வந்தவங்கள்லாம் கருப்பு கருப்புன்னு அவளை வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவளை ஹர்ட் பண்ணிச்சோ இல்லையோ, என்ன ரொம்ப ஹர்ட் பண்ணிடுச்சு. தாயில்லா பெண்ணாச்சே, நம்ம காலத்துக்கு அப்புறம் அவ தனியா நிக்கிற நிலைமை வந்துருமோன்னு பணம் காசு வசதி இதெல்லாம் இருந்து என்னப்பா. அருந்ததியோட கல்யாணத்தை பத்தி நினைக்க எனக்கு தூக்கமே போயிருச்சு. அது சொல்லு. அப்புறம் தான் நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். இனிமே அருந்ததி யார் கண்ணையும் காட்டுறதில்லைன்னு நல்ல கேரக்டர் உள்ள டீசெண்டா ஒரு பையனை தேடி பிடிச்சு அவனுக்கு ஒரு வேலையும் கொடுத்து அருந்ததியும் கட்டி வைக்கணுங்கிற முடிவுக்கு வந்தேன். ஏயா இல்ல ஏமாமா, ஒண்ணு இல்ல. அவளை கருப்புன்னு இன்சல்ட் பண்ண முடியாது. ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி அவளை டைவர்ஸும் பண்ண முடியாது. இப்படி எல்லா விதத்திலையும் அவளை சேஃப்கார்ட் பண்ணியிருக்கேன். அடாடாடாடா, உங்களை மாதிரி ஒரு அப்பா கிடைக்கிறதுக்கு அருந்ததி கொடுத்து வச்சிருக்கணும். என்ன மாதிரி ஒரு ஏமாந்த சோனாகிரி கிடைக்கிறதுக்கு அருந்ததியோட அப்பா கொடுத்து வச்சிருக்கணும். சரி, நான் ஏதோ ஜோக்காவே எடுத்துக்கிறேன். எல்லாமே ஜோக்கா தானே ஆயிடுச்சு. கௌதம், அருந்ததி என் வீட்டில் இருந்த வரைக்கும் சுந்தரத்தோட மகளா இருந்தா. எப்போ இங்கே வந்துட்டாளோ இதுக்கப்புறம் அவ சுந்தரத்தோட மகளா நடந்துக்க மாட்டா, கௌதமோட ஒய்ஃபா தான் நடந்துக்குவா. உங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு நூலிழ அளவு கூட பிரச்சனை வரக்கூடாது. அப்படி ஏதாவது நேர்ந்துட்டா அவ தாங்கிப்பாளோ என்னமோ, ஆனா நிச்சயமா நான் தாங்கிக்க மாட்டேன். கௌதம், என் ஒய்ஃபு நல்ல கருப்பு இருந்தாலும் நான் அவளை ரொம்ப ரொம்ப உயிரா நேசிச்சேன். அதே மாதிரி நீயும் அருந்ததியை நேசிக்கணும்னு ஆசைப்படுறேன். செய்வியா? சார், எனக்கு இப்போ எல்லாம் கிளியரா புரிஞ்சு போச்சு சார். இனிமே கவலைப்பட வேண்டியது நீங்க இல்லை சார். சார் இல்லை மாமா. ஆமா மாமா. குட், தேங்க்யூ மாப்பிள்ள. குட் லக்.
என்னை சுற்றி பெரிய வலையை பின்னிட்டு விவரமா விளக்கம் வேற. என்ன சார் கொஞ்சம் கூட மேலே பார்க்க விட மாட்டேங்கிறீங்க? எதுக்கு அதெல்லாம்? கையெழுத்து இங்கே தானே, அங்கே போட்டோம் கையெழுத்து. என் லைஃபே ஒரு ஜோக் ஆகி நான் ஒரு ஜோக்கர் ஆகிட்டேன் இப்போ. கரெக்டாக பிடிச்சிட்டேன் பார்த்தீங்களா? ஃபைன் காய்ச்சல. என்னங்க? என்னது? பால். பால் எதுக்கு? ஃபர்ஸ்ட் நைட்டுனா கையில பால் சும்போடு தான் பொண்ணு உள்ள வருவா. சாப்பிடுங்க. இவ்வளோமா? சரி, நீங்க பாதி நான் பாதி. நாம 2 பேரும் இப்ப அர்த்தநாரீஸ்வரர் மாதிரி. ஐடியல் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப். சாப்பிடுங்க. ஆனா இது யார் ஏற்படுத்தின பழக்கம்னு எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் நைட்டுனா அப்படியே வெக்கப்பட்டுட்டு பொண்ணு பால் சும்போடு ரூம்குள்ள வரணுங்கிறது எல்லாம் சினிமாக்காரங்க பண்ண வேலைதான். உங்களுக்கு சினிமானா பிடிக்காதா? ஆனால் நிஜ வாழ்க்கை சினிமாவோட த்ரில்லிங்காக இருக்கே நினச்சி ஆச்சரியப்படுறது உண்டு. கரெக்ட். வித் யோர் பெர்மிஷன். நாம 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே ஃபர்ஸ்ட் டைம் ரோட்ல மீட் பண்ணமே, அது கூட கொஞ்சம் சினிமாட்டிக் தானே? சினிமேட்டிக் இல்லை, இடியாட்டிக் விதி. நான் ரோட்ல வித்துட்டு இருந்த பொம்மையை சீப்பாக வாங்கிடலான்னு பார்த்தேன்ல நீ. உங்களையே சீப்பா வாங்கிட முடியும்னு நான் அப்ப நினைக்கல. ஏய், நோ அஃபென்ஸ், நோ அஃபென்ஸ். நான் பேசுற எதுவுமே உங்களை அவமதிக்கிறதுக்காக இல்ல. ஏதாவது சுவாரஸ்யமா பேசி ஆகணுமே, அதுக்கு தான். என்ன பழி வாங்குறதுக்குன்னே என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? நோ நோ நோ, அப்படியெல்லாம் இல்ல. பின்ன ஏன் கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்ச? ரிடக்ஷன்ஸ் இல்ல, நீங்க எனக்கு கிடைச்சீங்க அப்படின்னு வச்சுக்கலாமா? ஹியூமர்னா உனக்கு ரொம்ப பிடிக்குமா? ரூமரும் பிடிக்கும். ரூமர் இதெல்லாம் கண்டா பிடிக்கும், ஆண்களை கண்டா மட்டும் பிடிக்காது. ஏன் பிடிக்காது? ஒரு ஆண்மகனை தானே நான் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன். எங்க அப்பா கூட ஒரு ஆண்மகன் தானே, அவரையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனாலும் உனக்கு வாய் ரொம்ப நீளம். ஒரு அடல்ட் ஜோக் சொல்லவா? அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கே. சரி சொல்லு. பொண்டாட்டிய பார்த்து உனக்கு வாய் நீளம் வாய் நீளம்னு சொல்லிட்டே இருந்தா ஒரு புருஷன். பொறுத்து பொறுத்து பார்த்தா பொண்டாட்டி ஒரு நாளைக்கு பதில் சொன்னா, எனக்கு வாய் நீளம் தான், அதான் 2 பேரு தேவைப்படுது, என்ன கிஸ் பண்ண அப்படின்னா. எப்படி புருஷன் வாயை அடைச்சா பாத்தீங்களா? எத்தனையோ பேர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டாங்க. என் அழகை பார்த்து தலையெழுத்து. என்னையும் தான் கேட்டிருக்காங்க, கணக்கே இல்ல. 1000 இருக்கும். 1000 பேரா? 1000 தடவை எங்க அப்பா தான் கேட்பாரு. சரி, நீயும் நானும் செஞ்ச பாவத்திலையோ புண்ணியத்திலையோ நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி உனக்கு என்ன ஃபீலிங்? இப்போ என்ன ஃபீலிங்? கோடை காலத்துல மழை காலம் தேவலாம்னு தோணும். மழை காலத்துல ஐயோ கோடை காலமே தேவலாம்னு தோணும். ஆஹா, காதலிச்ச அனுபவம் இருக்கா உனக்கு? உன்னை எவன் காதலிச்சிருக்க போறான்? சரி சொல்ல, காதலை பத்தி என்ன நினைக்கிற? காதலிச்சு ஜெயிக்கிறது பெஸ்ட், காதலிச்சு தோக்கிறது செகண்ட் பெஸ்ட். சரி, நம்ம கேஸ் காதலிக்காமையே ஜெயிக்கிறது எல்லாத்துக்கும் மேல பெஸ்ட், சூப்பர் பெஸ்ட். பழைய குருடி கதவை தரடின்னு மறுபடியும் உங்க அப்பா தான் வந்திருப்பாரு விட்டு போன விஷயத்தை சொல்றதுக்கு. நீயே கேட்டு அனுப்பி வை அவரை. வாங்க வாங்க. சாரி சாரி, சாந்தி அறையில மாத்து புடவை வைக்கணும்னு ஒரு சம்பிரதாயம், வைக்க மறந்து போயிட்டேன். இந்தா. எனக்கு ஒன்றும் மாத்து வேட்டி வேண்டாம், அதுக்கு ஒரு வாட்டி வந்து கதவை தட்டாதீங்க. அருந்ததி, இந்த ரூம்ல பல்பெல்லாம் கொஞ்சம் வீக், ரொம்ப நேரம் எரிஞ்சா ஃபியூஸ் போயிடும். உங்க
உங்க வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் பிடிச்சிருக்கா? ஓ, எனக்கு பிடிச்சிருக்கு எங்க வீட்ல இருக்கிற எல்லாரையும். என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். பிடிச்சி போய் குடும்பம் நடத்துறவங்க இந்த உலகத்துல ரொம்ப கம்மி. தாலி கட்டிட்டமேனு வாயை திறக்காம காலத்தை தள்ளிட்டு போறவங்க தான் ஜாஸ்தி. அருந்ததி, இந்த கல்யாணத்துல நாம 2 பேருமே அஃபெக்டட் பார்ட்டி. அத பத்தி நீ என்ன நினைக்கிற? உங்களுக்குன்னா ஜாக்பாட், எனக்கு நீங்க இலவச இணைப்பு. டாய், நோ அஃபென்ஸ், நோ அஃபென்ஸ். ஜோக்கு தான் உனக்கு ரொம்ப பிடிக்குதே. ஃபர்ஸ்ட் நைட் ஜோக் ஒன்று சொல்ல. சொல்றனே. ஃபர்ஸ்ட் நைட்டின் போது என்ன தவிர வேற யாருமே உன் ஹார்ட்டை டச் பண்ணவே இல்லையா அப்படின்னு கேட்டா புருஷன். அத மட்டும் தான் யாரும் டச் பண்ணவே இல்லை இது வரைக்கும் அப்படின்னா அவ ஓடினான் ஓடினான் ரூமுக்குள்ளேயே ஓடினான். நீ சிரிக்கிறதுனால தான் உன் கருப்பு முகமே இருட்டுல தெரியுது. நீ ஏன் இவ்வளவு கருப்பா இருக்க? தெரியாது உங்களுக்கு? கருப்பு மேக்கப் போட்டிருக்கேன் ஏன்னா ஐ லைக் பிளாக். நல்லா பூ சுத்துற. ஆனா அறிவார்த்தமா இருக்கு. யூ டாக் லைக் அ புக். இத நான் புகழ்ச்சியா எடுத்துக்கிறேன். பட் ஐ வாண்ட் டு க்ளோஸ் த புக். ஐயோ, அப்புறம் எப்படி பொழுத போக்குறது? செஸ் விளையாடலாமா? செஸ்ஸா? பிரிட்ஜ் தெரியுமா உங்களுக்கு? பிரிட்ஜா? அதெல்லாம் எதுவும் வேண்டாம். தொடாதீங்க என்ன. ஏய் அருந்ததி, தொடாதீங்க என்ன. கருப்பு ஒட்டிக்கும் உங்க மேல. என்ன சொல்ற நீ? ஒருத்தர் தொட்டுக்கிற வேலை மட்டும் வேணாம். கதாநாயகி சொல்லுவாளே சினிமாவில், எனக்கு 30 நாள் விரதம் இருக்கு, அது வரைக்கும் தொட்டுக்க கூடாது அப்படின்னு. அந்த மாதிரி. சினிமா கதாநாயகிய வேற யாருக்கோ கடைசியில கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறதுக்காகவே இப்படி ஒரு முடிச்ச போட்டுக்குவாங்க இன்டர்வல் கல்யாணத்தும் போது. நீ எப்படி? நான் அப்படிலாம் இல்லை. நீ நிஜமாவே விரதம் இருக்க போறியா? எத்தனை நாள்? 30 நாளா? இல்ல, 30 வருஷம்.